குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாமல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்து தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும்போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கிரகங்களால் ஏற்படும் நல்ல விதமான மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நமது தனுசு ராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அனைவராலும் மதிப்பும் அதிகமான அன்பும் பாசமும் வைத்திருக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் அதை தைரியமாக எளிதாக
எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் தான் நமது தனுசு ராசிக்காரர்கள். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படின்னா அதை எப்படி கையாள்வது, அதை யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம எப்படி அதை சரி செய்வது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்கிட்ட கொடுத்தா செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆற்றலும் ஒரு வலிமையும் இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குருன்னா என்ன பண்ணுவார், நம்மளுடைய சீடர்களுக்கு நம் உடன் இருப்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு தீர்வை கொடுப்பது தான் குருவோட தன்மை. ஸோ அதனால தான் தனுசு ராசி காலபுருஷன் ராசியில் 9ஆம் இடமாக சேருது. 9ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா இறை வழிபாடுகளை முழு ஆற்றல் பெறக்கூடிய சக்தி 9ஆம் இடத்துக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட வலிமை கொண்ட தனுசு ராசினியர்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக கொடுக்க போகுது. அதேபோல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பென்ஷன் வாங்க முடியலை அல்லது பென்ஷன் வாங்குறதுல தடை இருக்குது, அதில் ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி யாரேனும் இருக்காங்க, அல்லது முதியவர்கள் அரசாங்க பென்ஷன் வாங்குறதுக்காக முயற்சி எடுக்காங்க அப்படின்னா அதில் உள்ள தடைகள் விலகி நீங்கள் உங்களுடைய பென்ஷனை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் வயதான முதியவர்களோ அல்லது ஊனமற்றவர்களோ யாராவது பென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுத்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் கூட இருந்து முயற்சி செஞ்சு கொடுத்தா அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தடைகள் இல்லாமல் வெற்றி பெறலாம் என்பதும் இந்த கிரக ரீதியாக உண்மை. ஸோ முயற்சி எடுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, கட்டாயமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. அதே போல் அரசியலில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அரசியல் அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. கடின உழைப்பாளி, நானும் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், என் உழைப்புக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நமது தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற மதிப்பும் மரியாதையும் இந்த மாதம் கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய அப்பா வழி சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அதன் மூலமாக நீங்கள் ஒரு அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ஏதேனும் தடைகள் இருக்குது, அல்லது திருமணம் நான் இப்போ பார்க்கலாமா, அலைன்ஸ் பார்க்கலாமாங்கிற ஒரு யோசனையில் இருக்கேன் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் கர்மஸ்தானம் அப்படின்னும். 10ஆம் இடம் அந்த 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் கேது இருக்காங்க. கேது இருக்கிறது சின்ன பாதிப்பு தடையாக இருந்தாலுமே குரு பார்க்கறதுனால அந்த தடை நமக்கு விலகுது. ஸோ மற்ற 3 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நகை நட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனதில் என்ன நினைத்து செயல்படுத்துகிறீர்களோ அந்த நிலையில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு அதிகமாக உண்டு. ஸோ பெண்கள் இந்த மாதத்தில் தனுசு ராசி பெண்கள் தன்னுடைய முழு மனதோடு ஆத்ம திருப்தியோடு செயல்பட்டீர்கள் என்றால் உறுதியாக உங்கள் குடும்பம் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் இருக்கும் என்பது உண்மை. அதேபோல் அழகு சார்ந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், விற்பனை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் யாரேனும் பெண்கள் செஞ்சுக்கிருக்கீங்க அல்லது பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரம், ஸ்டேஜில் ஏறி உங்களுக்கு ஒரு பட்டம் அல்லது பரிசு பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையை வச்சு சொல்லியிருக்கேன். கட்டாயமாக நீங்கள் முழு மனதோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் உங்களுக்கு அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால சின்ன சின்ன மறதிகள் வரும். ஸோ அதனால் முக்கியமான விஷயத்தெல்லாம் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய செல்லில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலாரம் வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறதி இல்லாமல் நீங்கள் அந்த டயத்தில் உங்களுக்கு இன்டிமேஷன் ஆகும். ஸோ அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு அதனால் பாதிப்பு வரக்கூடாது. ஸோ உங்களுடைய உடல் ரீதியான செயல்பாடுகளுக்கு ஏற்ற இயற்கை சம்மந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வண்டி வாகனங்களை செல்லும் போது கொஞ்சம் கவனமாக போங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அதேபோல் வண்டி வாகனங்கள் போகும்போதும் கொஞ்சம் டேனிங்லலாம் கொஞ்சம் கவனமாக போங்க. பாதிப்புகள் இல்லாமல் உறுதியாக வெற்றி பெறலாம். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா
திருச்செந்தூர் முருகன் கோவில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு. அதேபோல் குரு பகவான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக ஒரு நல்ல மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு என்பதை குறிப்பிடுகிறேன். தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.